நடிகர் சூரிய அவர்கள் இன்னும் சென்னையில கார்ல போறப்ப பெரிய பெரிய பில்டிங் சில பில்டிங்லாம் பாக்குறப்ப காருக்குள்ள கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பேன். அந்த பில்டிங்கை கிராஸ் பண்றப்ப கால் எடுத்து கீழே போட்டு உட்கார்ந்துருவேன். ஏன் ரொம்ப நேரம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லன்னு இல்ல தலைவரே, அந்த கட்டடம் வேலை நடந்தப்ப அதில் ஒரு வேலையாளாக நான் வேலை செய்திருக்கிறேன். அதே கட்டடத்துக்கு கீழே இன்னைக்கு நான் என்னோட BMW கார்ல போறேன். காருக்குள்ள சூரிய இருக்கலாம், ஆனால் என்னை வாழ வைத்த பில்டிங் முன்னாடி எப்படி நான் கால் மேல கால் போட்டு உட்கார்றதுன்னாரு. இதுதான் சூரி, இவர்தான் சூரி, இப்படித்தான் சூரி. இவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. நான் அண்மையில ஒரு காலேஜ்ல பேசுறப்ப சொன்னேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா சூரியன் தான். வாழ்க்கையில நல்ல ஒரு பலத்தை அரங்கம் நிறைந்த கைத்தல் தட்டலாம். ஏன் தெரியுமா சொல்றேன்? இது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். இது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ணன் சொன்னார், நடுவில் ஒரு தடவை போன்ல பேசிட்டு சொன்னாரு, நான் அவரோட சின்ன பையன், உயரத்துல சின்னவன், வயசுல சின்னவன், இன்னொன்னு அடையக்கூடிய உயரம்ல நிறைய இருக்கு. அவர் எங்கேயோ போயிட்டாப்ல, ஆனா மதிக்கிற பண்பு இருக்கு பாருங்க. அவர் சொன்னாரு, தலைவரே இன்னும் சிம்பிள் அந்த மனுஷன், அப்படியே ஒரு டவுன் டு எர்த், எல்லாரையும் மதிக்கிற பண்பு. ஏன் மாமன் அவரு அப்படிதான் அந்த குடும்பம். இப்ப அண்மையில எந்த இதுக்கு நான் போட்டிருந்தீங்க, ஃபேமிலியோட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, எதுக்கு? தீபாவளியா பொங்கலுக்கா? பொங்கலுக்கு. அப்படி குடும்பத்தோட ஒரு சும்மா நம்ம குடும்பத்துல இருந்து தனியா இருந்துட்டு மாமன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தா கரெக்ட் ஆகாது. அந்த மனுஷன் குடும்பத்தோட இருக்காரு, குடும்பத்துக்காக இருக்காரு, அண்ணன் தம்பிகளுக்காக இருக்காரு, உறவுக்காக இருக்காரு. இப்படி ஒரு ஆள் மாமன்கிற படத்தில் நடிக்கிறது தான் சிறப்பு. அதுதான் பெரிய விஷயம்.